ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. நான் உங்கள் செந்தில். இது சிறுமொழி செந்தில் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிக் பாஸ் சீசன் 9 டே 1 ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். நல்லா பண்றாங்கப்பா, நல்லா பண்றாங்கப்பா, நல்லா பண்றாங்கப்பா. யாருன்னு கேக்குறீங்களா? நம்ம மாதிரி ஷோ பார்த்த ஆட்கள் தான் மக்களே. என்ன பிக் பாஸ் சை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டே 1 இருந்துச்சுங்க. ஏன்னா பிக் பாஸ் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியே இருக்கக்கூடிய எப்படி ட்ரோல் பண்றாங்க மட்டும் தயவு செஞ்சு எட்டி பாருங்க. கழுவி கழுவி ஊத்துறாங்க பிக் பாஸ். இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் ஏன் பிடிச்சிங்க அப்படின்னு. ரைட், அது முக்கியம் இல்லை. ஏன்னு கேட்டா இன்னைக்கு டே 1 கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆக்சுவலா கண்டென்ட் கொடுக்கறதுக்காக 20 பேர் உள்ள போனாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு சேர்த்து பிக் பாஸ் தான் கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஆமா மக்களே, இன்னைக்கு கண்டென்ட் ஒண்ணுமே கிடையாது. ஆனால் ஒரு நல்ல மெசேஜ் இந்த சொசைட்டிக்கு பிக் பாஸ் சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டா அடுத்து வரக்கூடிய நாட்களில் குடிநீர் தட்டுப்பாடு எப்படி இருக்குங்கிறத இந்த உலகம் உணரும். அதுக்கான சூழலை, அதுக்கான காரணங்களை இன்றைக்கே நம்ம வழிவகுத்து அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட்ங்கிறது, அந்த குடிநீர் சேகரிப்பை நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணலன்னா எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை இன்னைக்கு பிக் பாஸ் இந்த மக்களுக்கு கடத்தியிருக்காரு டே 1 மூலியமா. என்ன தெரியுங்களா? சாதாரணமா நகர்ப்புறங்களில் ஒரு ஆளுக்கு 150 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அப்படிங்கும் போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 20 பேர் இருக்கீங்க. அப்ப எவ்வளவு லிட்டர் தேவைப்படும்? 1500 லிட்டர் தேவைப்படும். ஆனால் நான் உங்களுக்கு தருவது வெறும் 500 to 600 லிட்டர் தண்ணி தான். இதுக்குள்ளதான் நீ விளக்குறது, கழுவுறது, குடிக்கிறது, சாப்பிடுறது, துவைக்கிறது எல்லாம் பண்ணியான் அப்படின்னு சொல்லியாச்சுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பிக் பாஸ் ஏற்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனா அதையும் ஒருத்த கொண்டாடினா பாருங்க, அந்த ராயபுரம் கவின் தானா சிங்கர். உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நான் தண்டனை அப்படிங்கறத சொல்லாம பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. ஆனா இதை நான் கொண்டாடுறேன், இதை சந்தோஷப்படுறேன்னு போய் தொகுக்கிட்டே நாங்க இருக்க ஸ்விம்மிங் பூல வந்து கொண்டாடினாரு பாருங்க. நான் என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது? ஆனா ஒண்ணு மக்களே, இன்னைக்கு கண்டென்ட்ங்கிறது உண்மை கிடையாது. ஆனால் எல்லாரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாட்டர்மெலனை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு எல்லாம் டார்கெட். அவரை தவிர்த்தாச்சுன்னா இன்னைக்கு இவங்க கிட்ட ஒரு சரக்கும் கிடையாது. அந்த ஒரு நாள் கூத்துங்கிற ஒரு பேட்ச் கொடுத்தாங்க. அதுவும் சுவாரஸ்யம் கிடையாது. ஏனோ தானோ இருந்தது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல வாட்டர்மெலன் இல்லைன்னா இன்னைக்கு ஷோ இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி விட்டாங்க. ஏன்னா மனுஷன் எத்தனை அடிச்சாலும் தாங்குறான். ரொம்ப நல்லவன். ஆனா ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன்னா, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல டே 1 சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா, ஒண்ணு குரட்டை, இன்னொன்னு படிப்பு. இவ்வளவுதாங்க இன்னைக்கு கண்டென்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ரெண்டும் யாரை சுத்தி இருந்துன்னு கேட்டோம்னா வாட்டர்மெலன் பத்தி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு விஷயம் மக்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் பிக் பாஸ் பத்தி மட்டும் தான் சொல்ல போறேன். ஒருத்தனை தேவையில்லாம அடி அடின்னு அடிச்சீங்கன்னா நாளைக்கு அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். அந்த பெரிய ஆள் யாருன்னா நிச்சயமா நம்ம வாட்டர்மெலனா தான் இருக்கும். ஆளாளுக்கு அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டியை கொடுங்க, அவங்களோட தனித்தன்மையை காட்டுங்க. எல்லாரும் போய் ஒருத்தர் மேல விழுந்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஆளு இந்த 30 பேரை போட்டு தள்ளிட்டு வின்னர் கப் அடிச்சுட்டு வந்துட்டு 2026ல நான் தாண்டா முதலமைச்சர், 2030ல நான் தான் பிரதமர் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல. அதனால் தேவையில்லாத ஒன்றை நீங்கள் தேவைப்படுத்தி மிகைப்படுத்தினீங்கன்னா நீங்க இந்த சொசைட்டிக்கு தேவையில்லாம போயிருவீங்க அப்படிங்கறத வாட்டர்மெலன் மூலியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி. சோ அவரை தவிர்த்துட்டு எல்லாரும் அவர்களுடைய இயல்பான குணத்தை, இயல்பான விளையாட்டை விளையாடுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு உரட்ட ஒரு சாதாரண விஷயம் விஜய் சேதுபதி ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். வாட்டர்மெலனை உள்ள கூடும்போது நீங்க வாட்டர்மெலன்கிறத தவிர்த்து இந்த சமூகத்துல நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட், உங்கள் மூலியமா இந்த சமூகத்துக்கு என்ன செய்தி சொல்ல வர போறீங்க, என்ன செய்திகளை நீங்க கடத்த போறீங்கிறத நீங்க பார்க்க போறோம். ஏன்னா எங்க இன்டர்வியூ டீம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இந்த மனுஷன் உள்ள என்ன எந்த அடிப்படையில் உள்ள வந்தாரோ அந்த தன்மையிலிருந்து அவர் மாறவே இல்லாரு. அப்படியே இருக்காருங்க. நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர், நான் பிபிடி, நான் டாக்டர் அப்படிங்கிறதுல இன்னும் தீவிரமா அதை வெளிப்படுத்தலையே சொல்லிட்டு இருக்காரு. இது எவ்வளவு நாள் தாங்க சொல்ல முடியாதுங்க. 100 நாள் இதையே கேட்டு 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 ஐயா சாமிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த மனுஷங்கிட்ட என்னன்னா குரட்டைங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு. அது தவிர்க்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆனா எல்லாருமே சொல்லலாம், டே நீ கோட்டை விடுற, நீ கோட்டை விடுறன்னு சொல்லலாம். ஆனா இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட், நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர், நான் தான் டாக்டர்னு சொல்ற ஒரு மனுஷன் அந்த குரட்டை ஏன் வருது, எதனால வருது, அந்த குரட்டையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அந்த குரட்டையினால் என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்கு, என்னென்ன இம்பாக்ட் இருக்குங்கிறத சொல்லாம நீதான் கோட்டை விட்ட, நீதான் கோட்டை விட்ட, நீதான் கோட்டை விட்ட, ரச்சைங்க. இன்னைக்கு சகிக்கல. ஒரு டாக்டர் என்று தன்னைத்தானே பறைசாற்றிக் கொள்கின்ற, பெருமைப்படுத்திக் கொள்கின்ற ஒரு மனிதன் மற்றவங்களை பார்த்து நீதான் கோட்டை விட்டன்னு ஒரு சின்ன பசங்களாட்ட சண்டை போடுறது இன்னைக்கு சகிக்க முடியலைங்க. ரெண்டாவது படிப்பு. கரெக்ட் தான், அவரு டாக்டர். விஜய் சேதுபதி உள்ள கூப்பிடும் போது என்ன சொன்னாரு? டாக்டர் திவாகர் பிபிடி தான் கூப்பிட்டாரு. அப்போ விஜய் சேதுபதிக்கு அந்த சந்தேகம் இல்லை, நீ டாக்டர் தான். ஆனா உள்ள இருக்க 20 பேர் அடிச்சாங்க பாருங்க, ஏய் நீ டாக்டரா,
உன்னை டாக்டர்னு சொல்லலாமா, டாக்டர்னு போட்டுக்கலாமா, எம்பிபிஎஸ் படிச்சவங்க தானே டாக்டர், உன்னை எப்படி டாக்டர்? அவர் ஏதேதோ லா எல்லாம் சொல்றாரு, இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இருக்கக்கூடிய 19 பேருக்கு அதை பத்தி ஏன் இவ்வளவு ஒரு சந்தேகம்? அது ஒரு கண்டென்ட்டா போடுறாங்க. ஆனா கண்டென்ட்டுக்கு சண்டை போடுங்கிறாங்க, கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10 பேர் அந்த சண்டைக்குள்ள உள்ள பூந்துட்டு நான் ஒருத்தர் இருக்கேன், நான் ஒருத்தர் இருக்கேன், என்ன ப்ரொமோல காட்டுவாங்களா? அட போங்க சார். ஒரு நாள் கூத்துன்னு ஒண்ணு நாமினேட் ப்ராசஸ் நடந்தது. அது ஒன்றும் பெரிய சுவாரஸ்யம் கொடுக்கல. ஆனா நாமினேஷன் ப்ராசஸ் ஒன்று நடந்துச்சு பாருங்க. எல்லாருக்கும் தெரியும் மக்களே. நாமினேஷன் ப்ராசஸ்னா வாட்டர்மெலன் அடிப்பாங்க, அகோரி கலையர்ஸ் நடிப்பாங்க, நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் யாருடைய நாமினேஷன் பெஸ்டா இருந்ததுன்னு கேட்டா, இயக்குனர் பிரவீன் காந்தியோட நாமினேஷன் ரொம்ப சிறப்பா இருந்தது. அவர் யாரு நாமினேட் பண்ணாருன்னா, வாட்டர்மெலன் திவாகர் டாக்டர் தான் நாமினேட் பண்ணாரு. எப்படின்னு கேட்டா, இந்த மனிதன் யாரு, நம்ம வாட்டர்மெலன் திவாகர் இருக்காரு இல்லையா, நான் தான் டாக்டர் சொல்றா பாத்தீங்களா, அந்த டாக்டர் தான் நாமினேட் பண்ணாரு. எப்படின்னு கேட்டா, இந்த மனிதர் இன்னும் புகழின் போதையிலேயே இருக்கிறார். வெளியே வந்து நான் ஒரு நடிப்பறக்கன், நான் வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிற அந்த மமதை, அந்த போதையிலேயே உள்ள வந்திருக்காரு. இன்னும் அந்த வட்டத்தை விட்டு அவர் வெளியே வராம இருக்காரு. அப்படி இருந்தால் இவர் இந்த பிக் பாஸிற்கு ஒரு தேவையில்லாத ஆணிங்கிறதா பளிச்சுன்னு பட்டவர்த்தனம் அடிச்சார். ஸோ அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. அதே சமயத்துல பிரவீன் காந்தி இயக்குனர் அவரையும் நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்ட். ஏன்னு கேட்டா, எந்த ஒரு மனிதனும் ஒரு இலக்கை நோக்கி ஓடும் போது அந்த இலக்கை தொடக்கூடிய கண்ணுக்கு தொட்டுவிடும் தூரத்தில் அந்த இலக்கு இருக்கும்போது அதை நோக்கி தைரியமா போகணும். ஏனோ தெரியல, மனுஷன் பேக் அடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோல உள்ள போற மனுஷன் எல்லாரையும் வலிய வந்து வாங்க 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 வாங்க, ஐ எம் டைரக்டர் பிரவீன் காந்தி, நான் இந்த படம் எடுத்துக்காரு, அதெல்லாம் சொன்னார். ரைட், ஓகே. ஆனா இன்னைக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அல்லது அவருடைய பலவீனமானு தெரியல. நான் இளைஞர்களுக்கு வழிவிடுகிறேன். ஏங்க, நீங்க வெளியே ஒவ்வொரு டிவி டிபேட்ல என்னென்ன பண்ணிட்டீங்கிறத நாங்களும் பார்த்துட்டு தான் சார் இருக்கோம். இயக்குனர் பிரவீன் காந்தி அவர்களே, அதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு. நான் இளைஞர்களுக்கு வழிவிட்டு நான் ஒதுங்குகிறேன். இதே உங்க இடத்துல ஒருத்தர் ஃபேட்மேன் இருந்தார் போன சீசன்ல, உட்கார்ந்த இடத்துல சொடக்கு போட்டு எல்லாத்தையும் அலற விட்டார் தெரியுங்களா? அந்த மாதிரி இருப்பீங்கன்னு எதிர்பார்த்தா நான் இளைஞர்களுக்கு வழிவிடுகிறேன், அடுத்து நீங்கள் வென்று வாருங்கள். அப்ப நீங்க எதுக்கு சார் உள்ள வந்தீங்க? இது சரியான ஒரு அணுகுமுறையா அல்லது அவருடைய தந்திரமான தெரியவில்லை. இருந்தாலும் அவர் எவ்வளவு நாள் தாக்கு பிடிப்பாங்கிறது தெரியல. ஸோ வழக்கமான நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒன்றும் பெருசா சொல்றது இல்லைங்க. நமக்கு இந்த வாரத்துல யார் தாக்கு பிடிப்பா, யார் வெளியே போவாங்கிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் தெரியும். மற்றபடி ஒன்றும் இந்த முதல் தினம் ஒன்றும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பிக் பாஸ் தான் கண்டென்ட். ஏன்னா வேற கண்டென்ட் எதுவுமே கிடையாது. குரட்டை, படிப்புங்கிறது ஒரு விஷயம் அழகா தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. யாரும் வாட்டர்மெலன், நான் இப்படி படிச்சேங்க, அப்படி படிச்சேங்க, லாவில் இப்படி சொல்லியிருக்கு, மெடிக்கல் பார் கவுன்சில் இப்படி சொல்லியிருக்கு, அதை இந்த சூட்டு முடி கேன்னு இருக்காங்க பாருங்க. எனக்கு புரிஞ்சது புரியாதது, அறிந்தது அறியாது எல்லாம் எனக்கு தெரியும். அட டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம நோயோட தன்மையும், மருந்து எப்படி எடுத்துக்கணும், காலையில் என்ன, மத்தியானம் என்ன, நைட் என்ன, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன, சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன, இதைத்தான் பேசணும். இந்த மருந்துல எத்தனை மில்லிகிராம் இது கலந்துருக்கு, எத்தனை எம்ஜி அது கலந்துருக்குனால பேசியிருந்தனால ஆக போறது ஒண்ணுமே கிடையாது. நமக்கு நோய் சரியாகும். அப்ப நம்ம அதுக்குள்ள ஆழமா போக மாட்டோம். அதே மாதிரி விஜய் சேதுபதியே டாக்டர்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏங்க அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? விடுங்க. அதனால் தயவு செய்து இந்த 19 பேரும் நீங்க எப்படி இவரை வாட்டர்மெலனை டார்கெட் பண்றீங்களோ அது ரொம்ப நாளைக்கு எடுபடாது. இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு 2 சூப்பர்வைசர் போட்டிருக்காங்க. ஒன்னு கமருதீன், இன்னொன்னு சபரி அந்த சூட்ட முடி கேவின சாம்னு ஒரு செவுல உள்ள விட்டாரு பாருங்க இன்னைக்கு. அதாவது அந்த ட்ரம்முல இந்த டைமுக்கு சிக்னல் கொடுக்கும், அந்த டைம் தண்ணி வரும், நீங்க பிடிச்சிக்கணும். 2 பேர் தான் பிடிச்சிக்கணும். ஒருத்தர் சூப்பர்வைசர், ஒருத்தர் வைஸ் சூப்பர்வைசர். அவருக்கு உதவி பண்றதுக்கு வேற யாரும் வரக்கூடாதுன்னாச்சு. அவர் அதை வண்டியில இழுத்து பார்த்து ஓகே அப்படின்ட்டார். ஆனா இந்த அம்மா என்ன சொல்லுச்சு, எனக்கு பக்கெட்ல தண்ணி பிடிச்சி கொடுப்பியா? அடே இதெல்லாம் ரொம்ப ஓவரத்தில், இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா, சீ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கு அவர் சொன்னாரு, தேவைன்னா நீ பக்கெட் வந்து புடி, இது என் வேலை கிடையாது, ஓகே அப்படிங்கிற மாதிரி திருப்பி விட்டாங்க. அதை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. மற்றபடி இன்றைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லைங்க மக்களை. நீ போக போக தான் எல்லாம் தெரியும். நாளைக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் நான் சொல்லுங்க. முதல் டாஸ்க் குழாயடி சண்டை, நம் தேசிய சண்டை அப்படிதான் வருன்னு. ஸோ வாட்டர்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வாட்டருங்கிறது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த இருக்கிற கண்டஸ்டன்ட் எப்படி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ மீண்டும் நாளை 2ஆம் நாள் ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது செந்தில்குமார். நன்றி.